புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னடா இது வந்து நிக்குது? டேய் தம்பி வேற, அடே அண்ணன் தனியா விட்டு எங்கடா ஓட்டிங்களா? ஐயோ நான் ரவுடின்னு சும்மா சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கடா ஓட்டிங்க? டேய் டேய் இங்க வாங்கடா. எங்கடா ஓட்டிங்க? நேரம் எங்கடா ஓட்டிங்க? கிளப் டிஸ்கோ ஐயோ டேய் என்னடா இருஞ்சப்பா? என்னடா இது பிரச்சனை? அந்த மாதிரி நடந்துறீங்களா? இது எனக்கு முன்னுக்கு ஒண்ணு நிக்கிறாங்க. இங்க வாங்கடா. டேய் இங்க வாங்க வாங்க. அடே என்னடா நான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா? இதை ஆக்கெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க. அண்ணையை போட வந்திருக்காங்களோ? அண்ணையை போ. அட என்னடா சொல்றீங்க? அப்ப நீங்க கூட போட்டு அண்ணையை விட்டு போனா அண்ணன் என்ன செய்யணுமா? காட்டு அண்ணன் நீங்க யாரு இல்ல? அடே ஐயோ நான் ஆரண்டு எனக்கே தெரியலடா. நானும் சரி இந்த மேக்பேசி பிறகு அண்ணே சவுண்ட் போடுறாங்க. அந்த மைக்க போனீங்க என்ன? டேய் இதுக்கே இந்த பலூனை கட்டி விடுறீங்க எனக்கு. அப்படி கட்டினா சாமத்தி விடு மாதிரி இருக்கு. ஐயோ டேய் சாமத்தி வர வந்தீங்க. அப்படி இல்லையா? சப்பா உங்களுக்கு சாமத்தி விடுறது எனக்கு. இந்த ஓட நான் பண்ற கஷ்டம் இருக்கு. இப்பதான் சாமத்தி விடுவாங்க. எல்லா டெஸ்ட்டுக்கும் அப்படிதான் செய்யறாங்க. பலூன் கட்டி பலூன் கட்டி அப்படிதான் செய்யறாங்க. பலூன் கட்டி ஸ்டைல் என்ன? இப்ப ஹெலிகாப்டர் கட்டுனாங்க. ஹெலிகாப்டர் வேற அதான் வண்டியில வச்சு தம்பி செஞ்ச வண்டியோ இருக்கா? கீழாலாம் இந்த எல்லாம் வச்சு கதரை வச்சு கூட்டி வச்சுக்கிறீங்களா? அதே கவுக்கிற பிளான்ல இருக்கிறீங்க போடா. சரி இது ஓகேடா. அப்படி ஐயோ ஆட்டாதேடா. அது வேற ஆடு இந்த வாத்துல ஐயோ உண்டு பார்க்க மாட்டா. ஒரு ஆடு மிஸ் ஆயிடுச்சு. இவங்களை வச்சு நான் ரவுடிசம் பண்ணிடலாடா. நான் புதுசா தொழில் பண்ணணும். அரே தம்பி ராஜா சொல்லுண்ணா. அரே அன்னைக்கு கெத்தெல்லாம் சரியா தாட்டு இருக்கடா. இந்த பொடியை கொஞ்சம் அப்படி ஒரு மார்க்கமா இருக்காங்க. இந்த வண்டியில ஒரு மார்க்கமா தயார் பண்ணிருக்காங்க. அன்னைக்கடா ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை வந்துருக்கடா. என்ன எனக்கு ஒரு பயமா உனக்கு பொய்கள் சொல்ல மாட்டேன் மேல பாராட்டு 100 வரி சொல்ல முடியும். என்னாலும் உன்னை மட்டும் கண்டால் சும்மா ஒட்டிக்கும். Je veux l'énergie, je vous entends les gars. Faut pas dormir. Yeah.
श्रीं श्रीमात्रे शिवप्रियायै नमो नमः ॐ ह्रीं ह्रीं श्रीं श्रीमात्रे शिवप्रियायै नमो नमः ॐ ह्रीं ह्रीं श्रीं श्रीमात्रे அவார்டு தந்தது முதல் சொல்லுவோம். நான் உண்மையா சொல்றேன்னு சொன்னா அவங்க என்ன மதிச்சு வந்திருக்காங்க, உனக்கு பொறாம வந்திருக்கேன்னு உனக்கு இல்ல பொறாம வரணும். இங்க இருந்து குப்பை கொட்டினது பார்த்தாம லண்டன் போயும் சும்மா இருந்து, லண்டன் போய் சும்மா இருந்து, பிரான்ஸ்ல சும்மா இருந்து,
எனக்கு வந்தால மகிழ்ச்சி. ஜி பின்னுக்கு சத்தம் வரல. ஜி let's go. இது எடுத்து தீர்ப்பு செக் பண்ணி சொல்கிற இலக்கணம் தாப்பா அப்படின்னு நான் தொடர்ந்து வாங்கி அப்படி நடிக்கிற வார்த்தை வந்து இது ஒரு கேள்வி நிலைகள் யாவி கலவர்கள் வாங்கி கலவ கடைசி கவிதை பிறந்த கொள்ளியும் அன்னிப்பதாகி காட்டாய் சாப்பிட கடந்தது பிற்பாட்டை போட்டாய் விளை நாட்டாய் போட்டு நீங்கள் வேண்டாம் யாழ்ப்பாணம் பிறப்பிடம் வெண்ணி கோலாலப்பூர் வாழ்த்தனம் அழகடம் மலகிதம் ஆயிரம் எட்டு புகழெடுத்து பணிக்கணும். இவ்வளவு நேரமும் எங்களை நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோம். இதுதான் நாங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஆடி மகிழ்ந்தோம், கூடி மகிழ்ந்தோம். நியாயமான மகிழ்ச்சி தான், குறையில்லை, குற்றமும் இல்லை. உண்மையில் இதுதான் நாங்களா? இதையும் தாண்டி சமூக அழுக்குகள், சமூக அவலங்கள் எங்களை தினமும் தின்ன துடிக்கும். இளைய பிள்ளைகள் மெத்த கவனம், போதை, புகழ், ஆபாச மயக்கத்தில் உன்னை வீழ்த்தும் கைவன் உனக்கருகே உனது முதுகை ஆதரவாய் வருடியபடி காத்திருப்பான். கவனம், கவனம். இது புலம்பெயர்ந்த மண்ணில எங்கட வாழ்க்கை. இதுதான் நாங்களா? இதுவரை பார்த்ததும் எங்களைத்தான், இனி பார்க்க போவதும் எங்களைத்தான். எங்களை நாங்களே பார்ப்போம், வாங்கோம். இது எங்கள மண், இது எங்கள மக்கள். இது நாங்கள், ஓ நாங்கள், நாங்களே தான்.
நடக்குதுன்னு எங்கட கண்களை திறந்து பார்ப்போம். எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்கட காதுகளை திறந்து கேட்போம். எங்களுக்கு என்ன நடக்குது கையில தந்து போட்டு கவனம் கவனம் என்று அவர் கண்கலங்க சொன்னது இப்பவும் கண்ணில கிடந்து உறுத்துது. இப்பவும் கண்ணில கிடந்து உறுத்துது. அன்பு தந்த நான் முதலாக அப்பத்தான் பார்த்தேன். ஏன் அப்பா அழுகிற? எனக்கு ஒன்றும் புரியல. வரை கொடுத்துட்டு நிற்கிறான். கேட்கறதுக்கு ஆரம்பில்லை, பதில் சொல்றதுக்கு ஆரம்பில்லை. இந்த உலகம் எங்கட அவலங்களை வேடிக்கையாக நினைக்குது.
ஒன்றொண்டா போய்கொண்டிருக்கிறோம். கடைசியா கேட்கிறதுக்கும் ஒருவரும் மிஞ்ச மாட்டோம் என்று பயமா கிடக்கு, பயமா கிடக்கு. வாராங்கள் போறாங்கள், சுழட்டி சுழட்டி படம் எடுக்கிறார்கள், வீடியோ எடுக்கிறார்கள், பெரிய பெரிய புத்தக கட்டுகள், பேப்பர் கட்டுகள் கொண்டு வராங்கள், கேட்டு கேட்டு ஏதேதோ எழுதுகிறார்கள். ஆனால் ஒன்றையும் காண இல்லை. பச்சிச கணக்கில் எழுதுவார்கள், ஆனால் ஒன்றையும் காண இல்லை. இந்த சிங்கள ராணுவத்திட்ட கரகடைஞ்ச எங்களோட புள்ளியர் எங்க இருக்கிறோம், அதுக்கு என்ன ஆச்சு என்று கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கிறோம். இத்தனை வருஷமா போச்சு. இந்த சின்ன நாட்டை பிடிச்சு நிறுத்தி கேள்வி கேட்க முடியாமலே இவ இருக்கிறோம். எல்லாம் புருடா எங்களை பேக்கணும். அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துல காளி கோயில் இருக்கு. இப்ப அடையாளமே தெரியாம எல்லாம் அழிச்சு வைக்கிறது. வாசிய சாலை, சனசமூக நிலையம், இருந்த இடமே தெரியல. எல்லாத்தையும் அழிச்சு போட்டு கேம்ப் போட்டுட்டு திமிராக இருக்கிறார். திமிராக இருக்கிறார். எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், அந்நியதே வெளியேறு. எங்கள காணி பூமியில புடுங்கி வச்சுக்கொண்டு எங்களை நாடோடியா திரட்டி விட்டுட்டு அவன் விவசாயம் செய்கிறான். எங்கள காணியில அவன் விவசாயம் செய்கிறான். எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், அந்நியதே வெளியேறு. எங்கள் நிலம் எமக்கு வேண்டும், அந்நியதே வெளியேறு.
இதுதான் எங்களிடம் மண்ணின்ற தற்போதைய நிலை. இதுதான் நாங்கள். இதுதான் எங்களோட வாழ்க்கை. இவ்வளவு கொடுமைகள் திட்டமிட்டு நடக்குது. கேட்கிறதுக்கு ஆட்கள் இல்லாம ஆக்கிரமிப்பாளர் எங்களை அடக்கி ஆளுகிறான், அழிக்க பார்க்கிறான். ஆனால் நாங்கள் இங்க ஒன்றும் நடக்காதது போல வாழ யோசிக்கிறோம். ஏன் நாங்கள் எங்கள் மக்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பார்க்க மறக்கிறோம்? ஏன் நாங்கள் கேட்க மறக்கிறோம்? ஏன் பேச மறக்கிறோம்? உம்மோட மனச்சாட்சி நான் அங்க நிற்கிறேன், நீ இங்க வந்து தனியாக கொண்டு என்ன கேட்கிறேன்? என்னை பார்க்க மறக்கிறோம் என்று கேட்கிறேன். கண்ணிடம் படுவது துன்பத்தின் வாசம் கனவு. பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சியும் மனதை துன்பத்தை நினைக்கும். இன்பமாய் தெரிவது துன்பமாய் முடியும். பார்க்கும் பார்வையில் பதிவரும் காட்சியில் துடிக்கும் அக்கறை இறுதியில் துன்பம். சீரற்ற வாழ்வு, சிறைப்பட்ட உறவு, போரில் சிதறி அலைந்த பூமி, பொடிவிழந்த மனிதம், சிதைவரும் புனிதம். இவைதானே இன்றைய காட்சிகள்? இவைதானே இன்றைய அவல காட்சிகள்? கண்ணை நன்றாய் அவலத்தில் வந்து அவல காட்சியை ஆவலாய் பார்ப்பதால் பலனேகம் உண்டா? பரிகாரம் ஏதும் அதனால் உண்டா? வேண்டாம், வேண்டாம். கண்ணோடு இருத்தலே சால பொருத்தம். இது ஒரு வகை மௌனத்தின் உயர்நிலை. புறக்கண்ணை மூடுதல் அகக்கண்ணை திறந்திடும் அடிப்படை செயல்முறை. இது ஒரு வகை தியானம். கண்ணை நன்றாய் படைத்த இயற்கைக்கு துரோகம் பண்ணார். கண்ணை திறந்து உன்னைப்பார், கண்ணை திறந்து உன்னைப்பார். அமைதியானது, கோபப்பட வேண்டாம். ஏன் கேட்கிறோம் இல்லை என்று கேட்கிறேன். விஷயம் வழங்காமல் கேட்கிறேன். காதை விழுத்தாமல் காலத்தை ஓட்டுதல் நவீனம் சொல்லும் வாழ்வியல் கலை. புதிதாக நாங்கள் கற்க வேண்டிய வாழ்க்கையின் பாடம். மேன்மை தங்கிய மேலை நாட்டில் கட்டி காக்கும் நவீன மானுடம் கொள்கை. கேட்கக்கூடாது, காது கொடுத்து கேட்கக்கூடாது. அவல குரலை கேட்க மறுத்து அவரவர் மொழியுடன் கடந்து போதல் காலத்தின் போதனை சத்தங்கள் கேட்டு சித்தம் கலக்கமுற்றால் வாழ்வில் நிம்மதி பயப்படா. எஞ்சிய காலமும் மிஞ்சாமல் தேயும். எதிர்வினை ஆற்றுதல் வீணாகவே. காதை புத்தி வாழ்க்கையை எழுதல் அறிவின் தெளிவு, அறிவின் தெளிவு. ஏற்கவே முடியாத விளக்கம், குழந்தைத்தனமான குதர்க்கம், அதர்மம். அப்படியோ பேசாமல் மௌனமாய் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. மௌனம் என்பது அழகிய மொழி, உலக மொழியிலும் உயர்ந்தது, மூர்த்தது. மௌனம் ஆழம் நிறைந்தது. வாய் குத்தி இருப்பது அறிவினோர் நிலை. பேசும் சொல்லி ஒரே ஒரு பொருள் கூட, ஆனால் பேசா சொல்லி எத்தனை பொருளுடன். பேசுவதால் பொல்லா சொல்லுடன் வீண்பகை விளையும். ஆபத்தேது வேண்டும், நிம்மதி குறை. பேசாதிருப்பதே சாலச் சிறந்தது. மனிதராய் வாழ உகந்த வழி இது. பொறுப்பேற்ற பதில்கள் இது எங்களுக்குள்ள நாங்கள் சொல்லும் கோமாளித்தனமான பதில்கள். இந்த பதில்கள் எங்களுக்குள்ள கரு கொண்டிருக்கும் சுயநலத்தின் குழந்தை, நொண்டிச்சான், இயலாத்தனத்தின் அலட்சியமான வெளிப்பாடு. ஏற்கவே முடியாத காரணங்கள் பதில்கள்.
கேள்வி கேட்கிறேன். அவர் மனச்சாட்சி பதில் சொல்லுதாம். வேண்டாம் வேண்டாம் நிப்பாட்டு விசில கிளப்பாரு. இல்ல இல்ல பிழையாக விளங்கிக் கொள்ளாதீங்க. நான் என்ன சொல்ல வாரேன் என்றால் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் விளங்கும். அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீர்களே அல்லாமல் அங்க என்ன செய்கிறீர்கள்? அதுதானே அதுதானே அங்க என்ன செய்கிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? பேரழிவை சந்தித்த பூமி, இப்பவும் நிமிர முடியாமல் இருக்கிற பூமி, இப்பவும் அவனந்தான் துன்பந்தான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்ன செய்கிறீர்கள்? உலகமெல்லாம் இருக்கிறீர்கள், லட்சக்கணக்கில் இருக்கிறீர்கள். உங்கள்கிட்ட என்ன இல்லை? எல்லாம் இருக்குது. அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஆற்றல் இருக்குது, அரசியல் செல்வாக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல பணபலம் இருக்குது. பணபலம் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறீர்கள்? ஒரு திரும்ப கூட உங்களால் தூக்கி போட முடியல. என்ன செய்கிறீர்கள்? ஆளாளுக்கு இடுபறைப்படுகிறீர்கள், சண்டை பிடிக்கிறீர்கள், சன்னதமாடுறீர்கள், ஒன்றை ஒன்று இழுத்துக் கொண்டுறீர்கள். எங்களை தவிக்க விட்டுட்டு நீங்கள் படுகிற பாடு, வெட்டி பந்தாக்கள், வீணான வேலையை, தாய் நாட்டை காப்பாற்ற மனமில்லாமல் நீங்கள் உங்களுக்கே குத்தி முடிங்கள். உண்மையிலே நீங்கள் குற்றவாளிகள். இந்த மண் உங்களை மன்னிக்காது. நீங்கள் குற்றவாளிகள். நீங்கள் குற்றவாளிகள். முகமில்ல, முகவரி இல்லை என்று படுத்தப்படுகிற மாதிரி நடிக்கிறீர்கள். ஆனால் வேறு இங்க இருக்குது, வேறு இங்க இருக்குது. அது பட்டு போய்க்கு முன்னம் நீரை பாய்ச்சும்போ, இன்னும் நிச்சயத்தை பாதுகாரும்போ. இல்லாது போனா நீங்கள் எல்லோரும் நிரந்தர குற்றவாளிகள். நிரந்தர குற்றவாளிகள். வேண்டாம் வேண்டாம், சொல்ல அம்புகளால குத்தி கிழிக்க வேண்டாம். தாங்கலாமே இருக்கு. நீங்கள் சொல்றது உண்மைதான், ஏற்றுக்கொள்றேன். இருக்கிற வல்லமை கேட்ப நாங்கள் செயல்பட இல்லை, ஏற்றுக்கொள்றேன். உங்களுக்குள்ள பிரச்சனை மோதல் இருக்கு, ஒத்துக்கொள்றேன். ஒற்றுமை இல்ல, ஒத்துக்கொள்றேன். ஆனால் எங்கட சுவாசத்தில் இப்பவும் தாய் மண்ணென்ற வாசம் தான். எங்களுக்குள்ள மனதின் ஆழத்தில் பற்றாத ஜீவனதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. ஓடிக்கொண்டிருக்கு. உயிரின் தவிப்போடு அது ஓடிக்கொண்டிருக்கு. தாய் மண்ணோடு பின்னி புனைந்த பேரானந்தமான பெருவானை எண்ணி அது துடிச்சுக் கொண்டிருக்கு, துடிச்சுக் கொண்டிருக்கு. நாங்கள் கைவிட மாட்டோம், நாங்கள் கைவிட மாட்டோம். எங்கட மண்ண, எங்கட மக்களை நாங்கள் கைவிட மாட்டோம், நாங்கள் கைவிட மாட்டோம். வேதங்கள் தொலைத்து பெரும் சக்தியாக நாங்கள் எழுவோம். நெஞ்சுக்குள்ள அடைக்கவே முடியாத உயிரின் ஒளி படபடத்தபடி சுடர் விட்டுக் கொண்டிருக்கு. சகதிகள் கொண்டும் சகதிகள் கொண்டும் அழுக்குகள் கொண்டும் அதை மூடிவிட நாங்கள் தயாரில்லை. கிளம்பும் அந்த புனித உணர்வுகளை, ஊரோடு சாவும் அந்த ஈர நினைவுகளை, தாய் மண்ணோடு பேசும் அந்த மௌன மொழிகளை எப்படித்தான் உங்களுக்கு புரிய வைக்கிறது? எப்படி
தினம் தினம் விம்மி விம்மி திரும்பிக் கொண்டிருக்குது திரும்பிக் கொண்டிருக்குது திரும்பிக் கொண்டிருக்குது